ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கருப்பா இருக்கிற உதட சிகப்பாக்கிட சில எளிய டிப்ஸ். குளிர்காலம் வந்தாலே உதடுகள் வறட்சி ஆகுறதோட கருப்பு நிறத்துக்கு மாறிடும். சில பேருக்கு குளிர்காலம் வெயில் காலம்னு பார்க்காம அடிக்கடி உதடு வறண்டு போறதாலையும் உதடுகள் கருப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த கருப்பாகிற உதட திரும்ப அழகா சிகப்பாக்குறதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற சில பொருட்களே போதுங்க. அந்த பொருட்கள் என்னன்னோ அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உதட்டுல எலுமிச்சப்பழ சாறை தேய்ச்சிட்டு படுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 2 மாசம் பண்ணா உங்க உதடு சிகப்பாகிடும். ஏன்னா எலுமிச்சை பழத்துல ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கு. அது உதட்டுல இருக்கிற கருப்பு தோலை நீக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கூட தேனை கலந்து உதட்டுல தடவிட்டு படுங்க. இதுவும் கருப்பா இருக்கிற உதட்ட சிகப்பாக்க ரொம்பவே உதவும். டெய்லியும் 2 தடவையாச்சும் ஆலிவ் ஆயிலை எடுத்து உதடு மேல மெதுவா தடவிக்கோங்க. கருப்பு கலர் எல்லாம் உதட்டுல இருந்து காணாம போயிடும். வீட்டுல இருக்கிற சீனியை எடுத்து மிக்சியில போட்டு அரைச்ச சீனியோட கொஞ்சம் பட்டர் சேர்த்து உதட்டுல தடவி வந்தீங்கன்னா உதட்டுல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் மறைஞ்சு உதடு சாஃப்டா அழகா மாறிடும். மாதுளப்பழம் ஜூஸ வடிகட்டினதுக்கு அப்புறமா மிஞ்சுற மாதுளப்பழத்துல இருந்து வந்த துகள்களோட பாலோ இல்லனா தேனோ கலந்து உதட்டுல தடவிக்கோங்க. இதுவும் நல்ல பயனளிக்குமா. கடைசியா இருந்தாலும் முக்கியமான டிப் என்னன்னா, பீட்ரூட் ஜூஸ் எடுத்து அதுல கொஞ்சம் சீனி கலந்து நைட் படுக்க போகும்போது உதட்டுல தடவிக்கோங்க. காலையில எந்திரிச்சதும் அதை கழுவிடுங்க. அப்புறம் பாருங்க, உங்க உதடு லிப்ஸ்டிக் எதுவும் போடாமலே சிகப்பா இருக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா? இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க உதட ரொம்பவே அழகாக்கிடும். இந்த மாதிரி பல டிப்ஸ்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.